குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் ஒவ்வொரு ட்ரேடரும் அவங்களுக்குள்ள பல வருஷமாக அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிற கேள்வி, பர்டிகுலராக ஆப்ஷன் பையர். நான் பல வருஷமாக இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன், எக்கச்சக்க லட்சங்களை இழந்துட்டேன். இந்த இழந்த லட்சத்தெல்லாம் என்னால் லாஸஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்காத ஒரு ஆப்ஷன் பையர் கூட இந்த ட்ரேடிங்கில் இருக்கவே மாட்டாங்க, இன்க்ளூடிங் நானும் தான். ஸோ அப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்டு என்னுடைய லாஸஸை பெருமளவு நான் ரெக்கவரி பண்ணிட்டேன்றது அது நான் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்ல தான் போகிறேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாரோடைய மனசுலேயும் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும், அவங்க புதுசாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக இருக்கட்டும், அப்போது இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் இந்த ஆப்ஷன் பையிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு தொடர்ச்சியாக லாஸஸ் தான் கொடுக்குது. நான் எந்த ஹோப்பில் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன்? அப்போது நான் போகிற பாதை சரியாக தான் இருக்கா? ஆப்ஷன் பையிங்கில் எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் பண்ண முடியல. சரி, என்னால் பண்ண முடியலையே, சரி அதை விட்டுடலான்னா என் மனசும் கேட்க மாட்டுது. நான் கண்டினியூஸாக லாஸஸ் பண்ணுறேன். ஒரு 7 லட்சம் 8 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன். இந்த 7 லட்சம் 8 லட்சமும் என்னுடைய வெரி ஹார்ட் மணி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அப்போது இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த மணியை என்னால் இந்த மார்க்கெட்லேருந்து ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன் பையருக்கும் செல்லர்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஆப்ஷன் பையர், நான் பல வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்து என்ன, ட்ரூத் என்னன்னா, நான் நிறைய லாஸ் பார்த்துட்டேன். இந்த மாதிரி பலவிதமான கொஸ்டின்ஸ் நம்ம எல்லா ட்ரேடர் மனசுலையும் இருக்கும். அப்போ இந்த லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியுமா? ஆப்ஷன் பையிங்கில் நான் கண்டினியூ பண்ணலாமா? அல்லது பெரிய லாஸஸ் தான் இன்னும் வருமா? இந்த மாதிரி 4 கொஸ்டின்ஸ் ரெகுலராக தூங்கி ஏஞ்சாமல் அதுதான் வரும், முழிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுதான் வரும், ட்ரேடிங் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாலும் அதுதான் வரும். அப்போது இந்த டிஸ்கஷன் ஒரு ஆனஸ்ட்டாக நேர்மையாக நம்ம பேசணும். ஏன்னா தானெல்லாம் பேச முடியாது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் இது. அப்போ மார்க்கெட்டோட ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி, ஆப்ஷன் பையிங்கோட ரியாலிட்டி என்ன? ஆப்ஷன் பையிங்கில் இனிஷியலாக ரொம்ப பேர் அட்ராக்ட் பண்ணுறது எதுன்னா, அந்த லிக்விடிட்டி, அந்த ஓடிஎம் ஏடிஎம் சொல்லக்கூடியது தான். அது ஒரு நாளத்தில் 2000 5000 கேபிட்டலை வச்சு 20,000 ப்ராஃபிட் ஸ்டோரியெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், ஆனால் பார்த்துருப்போமா அப்படின்றது தெரியல. 20,000 வர வரையும் யாருங்க வெயிட் பண்ணுவா? நம்ம மனசு, ஒவ்வொரு ஆப்ஷன் பையரோட மைண்ட் அப்படியா இருக்குது, நல்ல ப்ராஃபிட் வருது, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் இருக்கலாம். பெரும்பாலான மக்கள் அந்த ப்ராஃபிட் பச்சை கலரில் பார்க்கும் போதே போய் அதை எக்ஸிட் பண்ணுருவாங்க. ஸோ அப்போது இந்த 2000 5000 வச்சு 20,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது கேட்கலாமே கண்டி, ரியலாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதில் ரியாலிட்டி என்னன்னு நம்ம பார்த்தா, ஆப்ஷன் பையிங்கில் பிக்கெஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லக்கூடியது டைம் டிகே அண்ட் வெலாட்டிலிட்டி சேஞ்சஸ். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் மூவ் கரெக்டாக இருந்தாலும் கூட ஆப்ஷன் ப்ரீமியம் 0 ஆகும். இதுதான் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆப்ஷன் பையருக்கும் இயற்கையாகவே மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்குது. இதனால் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் பையர் ஹெவியாக லாஸஸ் வர்றதுக்கான ரீசன் இந்த ஒன்று தான். மார்க்கெட் மூவ் கரெக்டாக இருந்தாலும், நம்ம மார்க்கெட் டைரெக்ஷன்லேயே இருந்தாலும், அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆப்ஷன் பையிங்கில். அதனால தான் ஆப்ஷன் பையிங்கில் பல ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மையான ரீசன். எல்லோரும் நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட்டே ஒரு மேனிப்புலேஷன், மார்க்கெட்டே இப்படி தான் இருக்குன்னா, மார்க்கெட் சத்தியமாக இப்படி தான் இருக்குது. நீ என்ன தான் கரெக்டான டைரெக்ஷனில் மார்க்கெட்டில் இருந்தாலும், மார்க்கெட் மூமெண்ட் இல்லைன்னா உன்னோட ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அது உன்னை கடைசியில் 0, அதாவது லாஸஸ்க்கு தான் கொண்டு போகும். லாஸஸ் ஏன் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற அடுத்த கொஸ்டின் பார்த்தா, ஆப்ஷன் பையிங் யூஸ்வலாக நம்ம செய்கிற சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம ஆப்ஷன் பையிங்னாவே இல்லை, ட்ரேடிங்னாவே இந்த மிஸ்டேக்ஸ் தான் கண்டினியூஸாக வரும். ஓவர் ட்ரேடிங், ஒரு நாளில் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்லாம் இருக்குது. நம்ம எப்போவுமே அந்த மினிமத்தை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. மேக்ஸிமம் லெவல் தான் நம்ம ட்ரேடை ஃபாலோ பண்ணுறோம்.
அப்போ அது ஓவர் ட்ரேடிங், அந்த கான்செப்டில் போய்டும். அப்புறம் ரெவெஞ்ச் ட்ரேடிங், ஒரு லாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த லாஸஸை நான் ரெக்கவரி பண்ணியே தீரணும் அப்படின்றது. அந்த லாஸை அப்போ தான் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, உடனே அடுத்த ட்ரேடே டக்குன்னு போய் எடுப்பீங்க. அப்போது இந்த மாதிரி பிஹேவியர் வந்து உங்களை லாஸஸை இன்னும் அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு யாருக்குமே கரெக்டாக தெரியுதா இல்லை அவங்களால புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு தெரியல. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. அதாவது ஒரு லாஸஸ் வருது, அந்த லாஸஸ் கண் எதிரில் ரூ. 1000 ரூ. 1500 லாஸஸில் இருக்குது. அதை நம்ம அப்போவே புக் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் கண்டிப்பாக திரும்பிடும், இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து அந்த லாஸஸை இன்னும் அதிகப்படியாக அக்குமுலேட் பண்ணி விட்டுடுது. இதனால் அவங்களோட வெல்த்து கேபிட்டல் வந்து குறையும். அதாவது இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த 4 சொன்னேன்ல, நோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ரெவெஞ்ச் ட்ரேடிங்கு, ஓவர் ட்ரேடிங்கு, இது எல்லாமே 4த்துக்கு ஒன்று தான் மெயினாக இருக்கும். எதுனா ஒரு கனவோட, ஒரு பெரிய கனவோட நம்ம ஆப்ஷன் பையிங்கை ட்ரீட் பண்ணுறோம். அதாவது ஒரு சின்ன கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஜாக்பாட்டை டெய்லியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது பண்ண முடியாது. பல தடவை நானும் சொல்கிறேன், ஒரு சின்ன கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஒரு ரூ. 5000 இருக்குன்னா அதுக்கு வந்து 15,000 20,000 எப்படி பண்ண முடியுன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டோம். அதை நம்ம பண்ண முடியும் நினச்சிட்ருப்போம். மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அது உண்மை தான், எப்போ ஒரு வாட்டி. ஆனால் அந்த 5,000 வச்சு 20,000 பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த 5,000 எனக்கு தொலைஞ்சி போகுது, என்ன ஆகுதோ ஆகட்டும், 3.25 வரையும் நான் மார்க்கெட்டே பார்க்க மாட்டேன், மார்க்கெட் இந்த 5,000 போனால் போகுது அப்படின்னு நீங்கள் வெறுத்து போய் விட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த சிஸ்டத்தையே பார்க்காம விட்டுறீங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன அந்த 20,000 பாசிபிலிட்டி. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் மார்க்கெட்டு சடார்னு நல்ல ஹையில் போதான் போகிறான். அந்த மாதிரி எல்லா நாளுமே நம்ம எதிர்பார்க்குறது நடக்குமா அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ அந்த பெரிய கனவை நோக்கியே நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால தான் லாஸஸ் வந்து பெரிய லெவலில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மிஸ்டேக்ஸை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அப்படி அரெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டா முதல்ல லாஸஸ்லேருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி பெரிய பெரிய லாஸஸ்லேருந்து வெளியே வரணும். நம்ம மார்க்கெட் உள்ளே வந்துட்டால் ப்ராஃபிட்டும் லாஸும் ரெண்டுமே வந்து தராசு தட்டில் இருக்கிற மாதிரி தான். எடைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட என்ன சொல்கிறது, ஏமுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வரும்போது வெளியே வந்துடணும். எந்த பக்கம் இறங்குதோ அதை டக்குன்னு நம்ம புக் பண்ணி வெளியே வந்துடணும். அது லாஸஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், அந்த மைண்ட் செட்டில் வந்துடுங்க. அப்புறம் லாஸஸ் ரெக்கவரி பாசிபிளா அப்படின்னு நீங்கள் இந்த டைட்டிலில் சொன்னீங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்ம பதில் சொல்லணும். லாஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. ஆப்ஷன் பையருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸால் நானும் சொல்கிறேன். நான் படித்த பல புக்லேயும் இதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் ஒவ்வொரு புக்லேயும் போட்டிருக்காங்க. லாஸ் ரெக்கவரி பாசிபிள் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கு இருக்குது. ஆனால் அது எப்படி? அதாவது இந்த மைண்ட் செட்டை நம்ம முதல்ல வெளியே வந்துடணும். ஃபாஸ்ட் ரெக்கவரி அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வழி. ஈஸியாக நம்ம இழந்த பணத்தை சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் எடுத்துடணும் அதிலேருந்து. ஏன்னா ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் 4-5 லட்சத்தை இழந்துருவாங்க. இல்லை ஒரு 3 வருஷம் 2 வருஷத்தில் 5-6 லட்சத்தை இழந்துருவாங்க. 3 மாதத்துலேயே 3-4 லட்சம் இழந்தவங்கலாம் எனக்கு தெரியும். அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் என்ன இருக்கும், 3 மாதத்தில் 7 லட்ச ரூபாய் இழக்கிறேன்னா அந்த 3 மாதத்தில் நான் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி திங்கிங் தான் இங்கே இருக்கவே கூடாது. அது வந்து ஃபாஸ்ட்டு ரெக்கவரி அப்படின்றது மார்க்கெட்டில் இம்பாசிபிள். அப்போது தொடர்ச்சியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியான அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக வராது. அப்போது அந்த ஒரு ஃபோக்கஸை உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கணும். அப்போ மார்க்கெட்டில் லாஸஸை ரெக்கவரி பண்ண என்ன தாங்க வழி அப்படின்னு கேட்டால், நம்ம ஆல்மோஸ்ட் பல தடவை பேசின அந்த டிசிப்ளின், ஒரு ஸ்மால் போர்ஷன் ப்ராஃபிட் வந்தால் அதை புக் பண்ணுற அந்த மைண்ட் செட்டு, ஒரே ட்ரேடில் வந்து மோர் தென் லாட்ஸை எடுத்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸ்மால் போர்ஷன்ஸ் சைஸை தான் எடுத்து ட்ரேட் பண்ணணும். லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி, இதையே தான் ஃபாலோ பண்ணணும்.
இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சரி இவர் எப்போ பாரு இதே சொல்கிறாரு, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. இதை தான் உங்களோட லைஃபாக, உங்களோட டியூரேஷனாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். கடந்து வந்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட லாஸஸ்ஸு ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் லாஸஸே வராமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த ட்ரேடிங் ஜேர்னல் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ்க்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எனக்கு நடந்திருக்கு. அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஆப்ஷன் பையர். ஆனால் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்றது எல்லா புக்லேயுமே இருக்குது. எல்லா ஆத்தருமே எழுதி வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து வாய்ப்புகள் இல்லைன்னா ஒரு ஆத்தர் கூட எழுதலை. நான் இதுவரையும் ஒரு 7-8 புக்கு படிச்சிட்டேன். இந்த ஆப்ஷன் பையிங்னா என்ன, மார்க்கெட்னா என்ன, எல்லா புக்லேயுமே இதே மாதிரி தான் சொல்லி வச்சுருக்காங்க. வழியெல்லாம் இருக்குது. அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு வழியெலாம் இருக்குது. அந்த வழியை நீ ஃபாலோ பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின், ஸ்மால் சைஸ் போர்ஷன் ப்ராஃபிட் வந்து அதை புக் பண்ணிக்கோ. மோர் தென் லாட்ஸ் எடுக்காத. லாங் டேர்மை இதையே கன்சிஸ்டன்சி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி பண்ணால் நான் சொன்ன மாதிரி உன்னோட லாஸஸ் குறையிறதுக்கு முதல்ல பெரிய லாஸஸ் வராது. லாஸஸ் போக போக குறைய ஆரம்பிச்சிடும். பிறகு உன்னுடைய லாஸஸ் அப்படின்ற அந்த ஜோன்லேருந்து வெளியே வந்து ப்ராஃபிட் அப்படின்ற ஜோனுக்குள்ளே உள்ளே வருவேன். அடுத்த கொஸ்டின், அப்போ நான் ஆப்ஷன் பையிங் கண்டினியூவாக பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்ததுக்கு, ஆப்ஷன் பையிங் வந்து முதல்ல உங்களை ஒரு 2 விதமான கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும் உங்களையே. நான் இந்த ஆப்ஷன் பையிங்கில் கண்டினியூவாக பண்ணலாமா இல்லை விட்டுடலாமா? ஏன்னா என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, க்ரீடியும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதனால் எனக்கு லாஸஸ் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணால் இந்த கொஷினை உங்களுக்குள்ளேயே கேட்டுங்க. நான் சிஸ்டத்தை, அதாவது நான் ஒரு மார்க்கெட்டை மெக்கானிசம் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது இந்த மெக்கானிசம்னா கண்டினியூஸாக இந்த அல்கோரிதம் ட்ரேடும் எப்படி பண்ணோன்னா, ஒரு கால் ஒரு செல் அது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு பண்ணும். இதுதான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி மோர் தென் ட்ரேட்ஸ் நான் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கேனா அப்படின்ற மாதிரி அந்த கொஷினை உங்களை கேளுங்க. இல்லையா நான் எமோஷன் ட்ரேட் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி கொஷினை கேளுங்க. இந்த 2 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங்கை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாவான்ற ஆன்சர் உங்களுக்கே தெரியும். அதாவது எமோஷனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் கண்டினியூட்டி பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுறதே பெஸ்ட்டு. இதுதான் அதுக்கு அர்த்தம். மெக்கானிசமாக இருந்தால், அதாவது அல்கோரிதம் ட்ரேட் மாதிரி அதுவே இன் அண்ட் அவுட் எடுத்துக்கும். ஆனால் மோர் தென் ட்ரேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அது டேஞ்சரஸ். ஏன்னா அது வந்து ஒரு அதோட மெக்கானிசம் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நம்ம மேனுவலாக அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போது இந்த ரெண்டுமே நீங்கள் இந்த 2 டைப்பில் இருந்தால் உங்களால் கண்டினியூட்டி பண்ணாலும் ஆப்ஷன் பையிங்கில் பெரிய லெவலில் லாஸஸையும் ரெக்கவரி பண்ண முடியாது. பெரிய லெவல் லாஸஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிஸாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் பல வருஷமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னும் போது உங்களுக்கான சில ரூல்ஸை நீங்களே வகுத்துக்கணும். எப்படின்னா, கேபிட்டலில் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும்தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும். அதில் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை நான் யூஸ் பண்ணணும். குறைஞ்ச ட்ரேட்ஸை பண்ணணும். அதில் குறைஞ்ச அளவு லாட்ஸை எடுக்கணும். இது எல்லாம் சேர்ந்து எனக்கு பொறுமையை கொடுக்கணும். இந்த 4 மட்டும் ஒரு ரூலாக நீங்கள் கொண்டு வந்துட்டு இதையே ஒரு கண்டினியூவாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட மைண்டு ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு பல பேர் நினைக்கிறதுனால தான் அவங்க சில பேர் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் போயிடுறாங்க. ஆப்ஷன் பையிங் நமக்கு ஒத்து வராது, இதில் இவ்வளோலாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது இருக்குது, ஆப்ஷன் செல்லிங், அதுக்கு நான் போயிடுறேன், அதில் அவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஆப்ஷன் செல்லிங்கே பண்ணுறேன்ட்டு அப்படி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. சில பேர் எப்படி ஷிஃப்ட் ஆகிடுவாங்கன்னா, எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கே வேணாம், ஆப்ஷன் பையிங்கும் வேணாம், நான் வந்து ஸ்டாக்ஸில் போய் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், எதுக்கு இந்த தலைவலி அப்படின்ட்டு. இன்னும் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குது, நான் வந்து இன்வெஸ்டிங் நோக்கி போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆப்ஷன் பையிங்கில் வந்து ட்ரேடிங் பண்ணால் தலைவலி தான் வரும். இன்வெஸ்டிங் சைடில் போயிட்டிங்கன்னா தலையே போயிடும். டெய்லியும் தலைவலி
தலைவலி தலைவலி தலைவலி தலைவலி தலைவலி தலைவலி வந்து தலையே போயிடும் ஒரு நாள் இன்வெஸ்டிங்கில். அப்போது நம்ம தான் அதை கரெக்டாக சூஸ் பண்ணோம். அதாவது இன்வெஸ்டிங் போயிட்டால் அது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் போகணும், வேறு வழியே இல்லை. அப்போது அந்த தலைவலி கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்கும். லாஸஸில் இருந்தால் தலையே ஒரு நாள் போயிடும். அப்போது இந்த 3 ஸ்டைலில் ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்டிங், நீங்கள் எங்கே போனாலும் ப்ராஃபிட்டே பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கொஸ்டினை கேட்டாலும் அதுவும் அங்கே ஆன்சர் கொஸ்டின் மார்க் தான். சரி, ஆப்ஷன் பையிங் பிடிக்காம நான் இதில் போகிறேன், இதில் மட்டும் என்னால் கண்டினியூவாக ப்ராஃபிட் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஓகேவா? அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் அதிகமாக வர்றதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் கிடையாது. அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையிங் நீங்கள் ஒருத்தர் தான் லாஸ் பண்ணுறீங்க நீங்கள் நினச்சா அது தப்பு. 90% லாஸஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டே சொல்லுது, செபி. அந்த செபி ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது? 90% ஆப்ஷன் செல்லர்ஸ், ஆப்ஷன் பையர் வந்து ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ பேர் லாஸஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் மேலே சொன்ன அந்த பாயிண்ட்ஸுங்க தான். அதாவது மார்க்கெட் டெய்லி நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதிகப்படியாக அந்த டீச்சர்கிட்டேருந்து யார் அதிகப்படியான லெசன்ஸை வாங்குறாங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் தான் அதிகப்படியான லெசன்ஸை வாங்குறாங்க. என்ன லெசன்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா லாஸ் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் லெசனை தான் வாங்குகிறாங்க. அதுதான் உண்மையாலுமே ஒரு ஆப்ஷன் பையருக்கான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாஸஸ் லெசன். அப்போது ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸ் வந்தால் லைஃப் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட் ஈஸி மணி மெக்கானிசம் இல்லை அப்படின்றத, அதாவது நான் பல பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்துருக்கேன். அவங்க சிஸ்டத்துக்கு முன்னாடி சில ஃபோட்டோ, சில கேண்டில் ஸ்டிக்ஸோட மொமெண்டம் இந்த மாதிரி பிக்சர் ஒட்டியிருப்பாங்க. சில ஃபேமஸ் இன்வெஸ்டர் ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க சிஸ்டம் பேக் சைடில். இல்லைன்னா அவங்க சிஸ்டம் டேபிளில் கரடி பொம்மை, இந்த புல் பொம்மை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் என் சிஸ்டத்துக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் எழுதி வச்சுருக்கேன்னா, மார்க்கெட் ஈஸி மணி மெக்கானிசம் கிடையாது அப்படி ஒன்று எழுதியிருப்பேன். டிசிப்ளின் இல்லைன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பேன். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் கற்றுக்க முடியும், அந்த கற்றுக்கிறத வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கேன். மார்க்கெட்டில் நீ சர்வே பண்ணணுன்னா இந்த 3 வசனங்களை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் பின்னாடி எழுதி வச்சிங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன எழுதுன்னா, நான் ஒரு நான் ட்ரேடிங் பண்ணலை, நான் கேம்பிளிங் தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வசனம் நான் எழுதி வச்சுருப்பேன். இன்னொன்று, நான் ட்ரேடர்னால் என்கிட்ட இந்த பொறுமை இருக்கா, என்கிட்ட க்ரீடி இருக்கா, பொறுமை இருக்கா அப்படின்ற மாதிரி நான் எழுதி வச்சுருப்பேன் என் சிஸ்டம் பின்னாடி. அதாவது வால்பேப்பர் இமேஜஸாக நான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்களால் எமோஷன் கண்ட்ரோல் பண்ணாத முடியாத நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சிங்க உங்கள் சிஸ்டம் பேக் சைடில். உங்களுக்கு எப்போது அந்த மாதிரி எண்ணம் வருதோ நீங்கள் எழுதி வச்சுருக்க அந்த டைலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வசனங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். அதாவது நம்ம எல்லாருமே படித்தவங்க தான் அதில் இருப்போம். நம்மளை மீறி லாஸஸ் வருது, அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம முடியல. அப்போ இந்த வாக்கியங்கள்லாம் நம்மளை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தலைக்கு முன்னாடியே இருக்கும்போது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் நான் சொல்ல வந்தது. அதாவது நான் பல வருஷமாக ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸ் மட்டுமே பண்ணுறேன். லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நான் இந்த ஆப்ஷன் பையிங் கண்டினியூவாக பண்ணலாமா, கண்டினியூவாக பண்ணால் இன்னும் அதிகமாக லாஸஸ் வருமா, இல்லை அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நான் லாஸஸ்லேருந்து ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட் கூட வர வேணாம், என் லாஸஸை ரெக்கவரி பண்ணால் போதும் அப்படின்னு திங்க் பண்ணுற ஆப்ஷன் பையராக இருந்தால், இல்லை நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக செல்லராக இருந்தாலும் கூட இந்த ஆடியோவில் நான் பேசின பதிவு தான் பல புக்கில் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது லாஸஸ் ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது கண்டிப்பாக பாசிபிள் தான். அது பாசிபிள். நான் ஒரு ஆப்ஷன் பையர் நானும் தான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸு ஆத்தர் சொல்கிறதும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ
அப்போ நம்ம அதை நோக்கி போனோம்னா இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயே ஒரு நாள் உங்கள் இழந்த பணத்தை கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணலாம். ஆனால் ஃபீஸ் ரொம்ப ஸ்பீடாலாம் பண்ண முடியாது, மெதுவாக தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஏறுற ஸ்பீடுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஒரு மார்க்கெட் சைடு வேல போகுது பார்த்தீங்களா, இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இழந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல மோட்டிவேட் ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.